வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்புமுனை, பிரதமர் மோடி எக்ஸ் தளப்பதிவு. எம்புரான் படத்தின் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உரையில், நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கனி ஆகிவிட்டது என்று வேதனை தெரிவித்துள்ளார். இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி, இதற்கு அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கனி ஆகிவிட்டது. மாநிலத்தின் கிராம பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை. இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்பு முனையாக அமைந்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று அதிகாலை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பல ஆண்டுகளாக வக்ஃப் அமைப்பு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்ததாகவும் இஸ்லாமியர்களுக்கு தீங்கு விளைவித்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் வரும் காலத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மசோதா உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியத்திற்கும் முன்னுரிமை அளிப்பதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். எம்புரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டப்பேரவையில் எம்புரான் பட சர்ச்சை காட்சிகள் குறித்து பேசப்பட்டது. அதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அந்த காட்சிகள் சென்சாரில் நீக்கப்படவில்லை என்றும், படம் திரைக்கு வந்த பின்னரே முல்லை பெரியாறு அணை குறித்த காட்சிகள் சர்ச்சைக்குள்ளான நிலையில் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, சென்சார்ல முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை கொல்லும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வின் அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த மாணவி சத்யாவின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மருத்துவ படிப்பை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக இருப்பதாகவும் அவர்களின் தன்னம்பிக்கையையும் சிதைப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் உயிரிழந்த நிலையில் இதனை தடுக்க ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம், திண்டுக்கல் மற்றும் மதுரை உட்பட 17 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டம் எப்போது தொடங்கும் என்று மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு விண்வெளித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். அதில் தற்போது இருக்கும் ஏவுதளங்கள் 1000 டன் எடை கொண்ட ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த முடியாது என்பதால் 3984 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3வது ஏவுதளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கட்டுமான பணிகள் 4 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரியால் இந்தியாவில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவிற்கு 27% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த பரஸ்பர வரி விதிப்பு இந்தியாவில் ஏற்றுமதியை வெகுவாக பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் பரஸ்பர வரியில் 10% நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்த பரஸ்பர வரியின் பாதிப்பு குறித்து மதிப்பிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு முற்றிலும் பின்னடைவாக இருக்காது என்றும் கலவையான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வினால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் எடப்பாடியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி புதுப்பாளையத்தை சேர்ந்த மாணவி சத்யா நீட் தேர்விற்காக பயிற்சி பெற்று வந்த நிலையில் திடீரென வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்ட அவரது பெற்றோர் மாணவியிடம் கேட்டபோது நீட் தேர்வு தோல்வி பயத்தினால் விஷம் அருந்தி விட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரை மீட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ஆனால் மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கொங்கனாபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏலகிரி அருகே கிணற்றில் விழுந்த மானை தீயணைப்பு துறையினர் உயிருடன் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்திற்குள் உணவு தேடி வந்த மான் ஒன்று விவசாய கிணற்றில் விழுந்துள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மானை உயிருடன் மீட்டு திருப்பத்தூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல் என்னும் பணியில் காணிக்கையாக 41 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் நாகராஜன், கோவில் உதவி ஆணையர் இளங்கோவன் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. அதில் 41,07,053 ரூபாய் பணமும் 105.300 கிராம் தங்கம் மற்றும் 880 கிராம் வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் குழு, சேவா சங்கம் மற்றும் கோவில் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்விரோதம் காரணமாக காவலர் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன கசிநாயக்கன் பட்டியை சேர்ந்த கோகுல் மற்றும் ஜோலார்பேட்டை காவல் ஆய்வாளர் சிலம்பரசன் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் காவலர் சிலம்பரசன் கோகுலின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த பெண் உட்பட 3 பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்விரோதம் காரணமாக காவலரே தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் மின் உதவி செயற்பொறியாளர் உட்பட 3 பெண் அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கையும் களவுமாக பிடிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரை சேர்ந்த சரவணன் மின் இணைப்பை மாற்றித்தர கோரி மின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆனால் மின் வாரிய அதிகாரிகள் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சரவணன் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் உதவி செயற்பொறியாளர் புனிதா, ஆய்வாளர் மோனிகா உட்பட 3 பேரை கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். மேலும் உதவி செயற்பொறியாளர் புனிதா வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 6 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து மர்ம நபர் ஒருவர் பெண்ணிடம் இருந்து 6 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளனர். இது குறித்து ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயிலில் தொடரும் குற்ற சம்பவங்களால் பொது மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி நகராட்சிக்கு சொந்தமான கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தென்காசி நகர எல்லை பகுதியில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திமுக நகர செயலாளர் சாதிர் இந்த இடம் நகராட்சிக்கு சொந்தமான இடம் என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். கடந்த 9 வருடங்களாக தென்காசி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் ஆக்கிரமிப்பை உறுதி செய்த நீதிபதி நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்த நிலத்தை நகராட்சி மீட்ட சம்பவம் தென்காசி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட செயலாளர் குப்புராம் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வு ஊதிய திட்டம் அமல், அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர், துப்புரவு பணியாளர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாவட்ட தலைவர் அருணகிரிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய கோருதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்க வலியுறுத்தியும்
10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் ஜியோ அமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கோபி தலைமையில் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 160 ரூபாய் குறைந்து 8,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 4,000 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மியான்மரில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. இதில் அண்டை நாடுகளான வியட்நாம், மலேசியா, வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்தடுத்து 6 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 3,145 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 4,519 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 221 பேர் மாயமாகியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்புமுனை, பிரதமர் மோடி எக்ஸ் தளப்பதிவு. எம்புரான் படத்தின் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.